மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முதலீட்டாளருக்கும் நிறைய சந்தேகங்கள் வரும். பர்சனல் ஃபைனான்ஸை பற்றி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி, டெட் இன்வெஸ்டிங்கை பற்றி, கோல்டை பற்றி, சில்வரை பற்றி, பிஎம்எஸை பற்றி, இண்டெக்ஸை பற்றி, போர்ட்ஃபோலியோ எப்படி உருவாக்குவது அப்படிங்கிறத பற்றி, நாம் எப்படி ஒரு பெட்டர் இன்வெஸ்டர் ஆகிறதுன்றத பற்றி, இப்படி பல கேள்விகள் உங்களுக்கு வரும். இந்த கேள்விகளுக்கு ஈஸியாக விடை கிடைப்பது இல்லை என்று பலர் நம்மிடம் சொல்கிறார்கள். உங்களுக்காகவே ஆஸ்க் M2W எனிதிங் அப்படின்னு ஒரு ஹெல்ப்லைன் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கேள்விகளை நீங்கள் அந்த ஹெல்ப்லைன் மூலமாக எங்ககிட்ட நேரடியாக கேட்கலாம். நாங்கள் உங்களுக்கு பதில்களை கொடுப்போம். இந்த ஹெல்ப்லைன் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 2 வாரம் ஆகுது. சில நண்பர்கள் இதை யூஸ் பண்ணுறாங்க. இன்னும் நிறைய பேர் இதை யூஸ் பண்ணிக்கலாம். மார்க்கெட்டை இறங்க இறங்க உங்களுடைய கான்ஃபிடென்ஸை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும், வளர்க்க வேண்டும், முதலீடில் ஜெயிக்க வேண்டும். அதற்காக தான் இந்த ஹெல்ப்லைன். வாங்க ஹெல்ப்லைன் மூலமாக பேசலாம். வெல்கம் டு உரையாடல் பை முதலீட்டுக்களம். நம்ம இப்போ உரையாடல் ஆரம்பிக்கலாம். வணக்கம் சார். ஸோ இப்போ தலைவர் ஸ்டைலாக சொல்லுவார், என் வழி தனி வழி. பட் நிஜ வாழ்க்கையில் எல்லாருமே தனித்தனி வழியில தான் போகிறோம். தனக்குன்னு ஒரு பாதை இருக்கு எல்லாருக்குமே. ஸோ இந்த பாதையில் மைல் ஸ்டோன்ஸோட முக்கியத்துவம் நீங்கள் உங்களுக்கு எப்போ உணர்ந்தீங்க? ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் வரீங்க. ஃபர்ஸ்ட் வரும்போது என்ன நினைக்கிறீங்க? நம்மளும் எப்படி ஷேர் வாங்கணும்னு கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க. இது நார்மல், எல்லா இன்வெஸ்டருக்கும் வரக்கூடிய ஒரு உணர்வு. ஸோ எய்ம் என்னன்னா, நம்ம ஒரு ஷேர் வாங்கி அது விலை கூடணும். இதுதான் ஃபர்ஸ்ட் எய்ம். அந்த ஃபர்ஸ்ட் எய்ம் நிறைய பேருக்கு முதல்லயே நிறைவேறிடும். நிறைவேறிச்சுன்னா அவங்க அடுத்து என்ன நினைக்கிறாங்க? ஓகே, ஒரு ஷேர் வாங்கினா இப்போ அடுத்த ஷேர் வாங்கலாம், அது வாங்கி அதுலேயும் நம்ம சக்ஸஸ் காமிக்கணும். அதுக்கப்புறம் ஸ்லோவாக ஒரு 7-8 ஷேர் நம்ம வாங்கி சக்ஸஸ் காமிக்கணுங்கிற ஒரு டைரக்ஷனில் போக ஆரம்பிப்போம். ஒரு 10 ஸ்டாக் நீங்கள் வாங்கியிருக்கீங்க, 10 ஸ்டாக்கும் நல்லா வந்துருச்சுனாக்கா, அப்போ அன்னைக்கு நீங்கள் என்ன நினைக்க போகிறீங்க? எனக்கு ஒரு நல்ல போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணணும். இப்போ தான் 10 ஸ்டாக் நான் கண்டுபிடிச்சிட்டேன் இல்லையா, அதனால் இதை வச்சுட்டு நான் ஒரு போர்ட்ஃபோலியோ ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஒரு தைரியம் வருது. ஸோ ஒரு இன்வெஸ்டர் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு தன்னால் ஸ்டாக் பிக் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு இலக்கு வச்சுக்குவான். ரெண்டாவது, தான் நிறைய ஸ்டாக்ஸ் பிக் பண்ண சக்சீட் ஆன பிறகு தன்னால் ஒரு போர்ட்ஃபோலியோ உருவாக்க முடியும்னு 2வது இலக்கு வச்சுக்குவோம். இந்த 2 இலக்கு முடிஞ்ச உடனே ஏதோ ஒரு நம்பரை ரீச் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம மைண்டில் ஆட்டோமேட்டிக்காக வரும். சின்ன இன்வெஸ்டர்னா ஒரு 1 லட்சமே அந்த காலத்தில் ஒரு பெரிய இலக்கு தான். 1 லேக் பெரிய சம் தானே. 1 லேக் வந்தோடனே நம்ம ஒரு 5 லேக்ஸ் போகலாமான்னு யோசிப்போம். 5 லேக்ஸ் போன உடனே ஒரு 10 லேக்ஸ் போகலாமான்னு யோசிப்போம். பட் 1 லேக் வந்துடும், 5 லேக்ஸ் கூட வந்துடும். 5 லேக்ஸ்க்கு அப்புறம் நம்ம 10 லேக்ஸ், 25 லேக்ஸ், 50 லேக்ஸ், 1 crore போகிறது நிறைய சேலஞ்சஸை நமக்கு கொடுக்கும். ஸோ இந்த ஏர்லி ஸ்டேஜில் இந்த சிம்பிள் கோல்ஸ் தான் ஒருத்தருக்கு இருக்கும். அந்த கோல்ஸை ஈஸியாக ஒருத்தர் ரீச்சும் பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் ஒவ்வொரு புல் மார்க்கெட்லையும் இந்த மாதிரி என்டர் ஆகக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் ஃபியூ கோல்ஸை ஈஸியாக ரீச் பண்ணிடுறாங்க. பட் அதுக்கப்புறம் என்ன பண்ணணுங்கிறது தான் அவங்களுக்கு பெரிய ஒரு சேலஞ்சாக யூஸ்வலாக அமையுது. ஓகே, ஸோ இப்போ நம்ம இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு ஒரு டெக்னிக்கலாக ஸ்டாக்ஸ் படிக்கிறது அது இருக்கு. அதையும் மீறி பிஹேவியர், நடந்துக்கிற விதம் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம்ன்றது மார்க்கெட்டில் இருந்து 10 வருஷமா இருக்கிறதால நான் கற்றுக்கிட்டேன். அதோட முக்கியத்துவம் நீங்கள் என்ன சொல்றீங்க? பிஹேவியர் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்? ஃபர்ஸ்ட் சில வகையான பிஹேவியரை தவிர்க்கணும். அதை பற்றி பேசுகிறேன். நான் பிஹேவியரை பற்றி நிறைய பேசிட்டு இருக்கேன். பட் நான் இன்னைக்கு சொல்ல போகிறது என்ன மாதிரி பிஹேவியரை தவிர்க்கணுங்கிறது. ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு சக்ஸஸ் வருது. அந்த சக்ஸஸ் வந்தவுடனே நம்ம என்ன நினைக்கிறோம்னாக்கா, இந்த சக்ஸஸ் நம்மால தான் வந்தது அப்படின்னு நினைக்கிறோம் இயல்பா. அப்போ என்ன ஆகுதுன்னா, நாம அதிகமாக மதிப்பிட ஆரம்பிச்சிடறோம். வெளி உலகம் பண்ணுதலையும் நாமளே நம்மளை அதிகமாக மதிப்பிட ஆரம்பிச்சிடுறோம். சக்ஸஸ் நம்மளால தான் நினைக்கிறோம். அப்போ என்ன ஆகுதுன்னா, நம்மளுடைய பிஹேவியரே நம்ம அடுத்த சக்ஸஸை கண்டுபிடிக்கிறதுக்கு தடையாக அமைஞ்சிருது. அது ஒரு சிம்பிளான பாயிண்ட்.
ஃபர்ஸ்ட் ஸ்டாக்லலாம் ஹம்பிளா இருந்துட்டு நிறைய 10 ஸ்டாக் தாண்டின பிறகு நான் 10 ஸ்டாக் கண்டுபிடிச்சிட்டேன், என்னால வந்து ஈஸியா ஸ்டாக் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ற அந்த ஒரு பிஹேவியரல் சேஞ்ச் முதல்ல வரும்போது நம்ம பயந்து பயந்து வரும். 10 கண்டுபிடிச்சுன்னா எனக்கெல்லாம் ஸ்டாக் கண்டுபிடிக்கலாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒரு மேட்டரே இல்லை அப்படின்னு. ஸோ அகெயின் அந்த இடத்துலையும் வந்து நமக்கு நாமே எதிரியாகும் மாறிவிடும். இதற்கு அடுத்தபடியாக நல்லா பண்ணி சக்சீட் ஆகி உங்க போர்ட்ஃபோலியோ ஒரு நல்ல நிலைமை கொண்டு வந்துட்டீங்க, நீங்க எதிர்பார்த்ததுக்கு மேல போயிடுச்சு, சில ஸ்டாக்ஸ் 10 மடங்கெல்லாம் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆனா அந்த கம்பெனியை பார்க்கும்போது அது ஏதோ ஒரு எல்என்டி மாதிரியோ அல்லது டாடா மாதிரியோ அல்லது இன்ஃபோசிஸ் மாதிரியோ கம்பெனி இல்லை, அது ஒரு சின்ன கம்பெனி, ஒரு பர்டிகுலர் மார்க்கெட் கான்டெக்ட்ல அது 5 மடங்கு ஆயிடுச்சு இல்ல 10 மடங்கு ஆயிடுச்சுன்னு. இப்ப அந்த இடத்துல போயிட்டு நம்ம வந்து நான்லாம் விற்க மாட்டேன், எனக்கு பணம் தேவையில்லை, எனக்கு பணம் போனா கூட பரவாயில்ல அப்படின்ற ஒரு ஸ்டப்பர்னஸ் கொண்டு வந்துடுறது. அதுக்கப்புறம் அந்த ஷேர் 1/3 இறங்கிடும். இறங்கின உடனே என்ன நினைப்பீங்கன்னா மறுபடியும் உங்களுடைய பீக்கு கிடைக்கும்னு வெயிட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து திருப்பி ஏதோ கொஞ்சம் ஏறிட்டு மறுபடியும் இறங்கிடும். அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் வரும்போது நீங்க வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம வித்துட்டு போவீங்க லோ ரேட்ல. ஸோ அது பீக்ல இருந்து கிட்டத்தட்ட 60% கீழே இருக்கும். ஏன்னா இதுவாவது இருக்கட்டும் அப்படின்னு யோசிப்பீங்க. நிறைய பேர் வந்து இந்த மாதிரி தங்களுடைய எண்ணங்கள்னாலேயே தங்களுடைய பிஹேவியர்னாலேயே ஒரு சக்சஸ் சார்ந்து இருக்கிறது இல்லை. ரொம்ப நேரம் கொஞ்ச நாள் தான் இருப்பாங்க, அதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா டிராப் அவுட் ரேட் வந்துடும், நிறைய பேர் வெளியே போயிடுறாங்க. ஒரு இன்வெஸ்டர் இதை தவிர்க்கிறது தான் முக்கியமான தேவை இன்னைக்கு. ஏன்னா நீங்க ஆட்டத்துல இருந்தாலே ஜெயிச்சிருவீங்க. யூ ஹேவ் டு ஸ்டே இன் தி கேம். ஸோ யூ ஹேவ் டு ரிமூவ் ஆல் த ராங் பிஹேவியர் ஃப்ரம் யுவர் மைண்ட், ஃப்ரம் யுவர் பிஹேவியர். அந்த ராங் பிஹேவியர் உங்களுடைய லைஃப்ல இருந்து நீங்க வெளியே எடுத்துட்டீங்கன்னாக்கா அப்போ ஆட்டோமேட்டிக்கா ரைட் பிஹேவியர் வந்து உங்க மேல உட்காரும். அப்போ நீங்க செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக அமைய வாய்ப்புகள் இருக்கு, அல்லது பெரும்பான்மையான விஷயங்கள் சாதகமாக அமைய வாய்ப்பு இருக்கு. ரைட், அந்த இடத்துக்கு வரணும்னா டெஃபினட்டா உங்களுக்கு பிஹேவியரல் எட்ஜ் இருந்தாதான் நீங்க வர முடியும். சில பேர் சக்சீட் ஆயிட்டு தங்களை பத்தி பயங்கரமா அவங்களே பில்டப் பண்ணுவாங்க. ஏன்னா அதனால அவங்களுக்கு வேற ஏதாவது ஆதாயம் கிடைக்கும் அப்படி எல்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணும்போது என்ன ஆகும்னா, எப்போ அவங்க தங்களுடைய அடுத்த கட்டத்தை பத்தி யோசிக்கணுமோ, எப்போ அவங்கள எதிர்காலத்துக்கு அவங்க தயார் பண்ணிக்கணுமோ, அப்போ அவங்க கடந்த காலத்தை பத்தியே பேசி அந்த எதிர்காலத்தையே இழந்துருவாங்க. ஸோ இதெல்லாம் பிஹேவியரல் ஏரியால நம்ம செய்யக்கூடிய தவறுகள். இதெல்லாம் முழுசும் தவிர்க்கணும். ஸோ இப்போ வந்து நீங்கள் பல வருஷமாக இன்வெஸ்டராக நிறையா சக்ஸஸ் பார்த்துருக்கீங்க. அண்டு எப்போ வந்து உங்களுக்கு மற்ற இன்வெஸ்டர்ஸ்க்கும் இது போய் சேரணும், இந்த ஐதாட் ஆரம்பிக்கணும் அப்படின்றது எப்போ? அந்த மாதிரி கிராண்ட் ஐடியாலாம் எனக்கு இல்லை ஆக்சுவலாக. ரொம்ப நான் நியர்லி 19-20 இயர்ஸ் நான் இன்வெஸ்டராக இருந்துட்டேன். அந்த மாதிரி ஐடியாலாம் இல்லை. இது தற்செயலாக நடந்த ஒரு விஷயம் தான். அதாவது நான் இதை பண்ணணும்னு நினைச்சேன்லாம் நான் போய் சொல்ல விரும்பலை. இன்ஃபேக்ட் எனக்கு வந்து எதுக்கு இந்த தலைவலியெல்லாம் எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். பட்டு நிறைய பேர் நம்மளை சுற்றி வர்றாங்க, மார்க்கெட்டுக்கு வந்துட்டு எதையோ பண்ணுறாங்க, பணத்தை விட்டுட்டு போயிடுறாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து எவ்வளவோ சொல்லியும் கேட்காம பணத்தை இழந்துட்டாங்க, என்னென்னவோ பண்ணி. நம்ம சுற்றி நிறைய பேர் வந்து ஃபெயில் ஆகிட்டே இருக்காங்க. அதை பார்க்கும்போது தான் எனக்கு வந்து ஏன் வந்து ஏதோ ஒரு சிம்பிள் மெத்தடாலஜியாவது கிரியேட் பண்ணால் 90% ஆஃப் பீப்புள் பெனிஃபிட், தே வில் கம். லூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக அட்லீஸ்ட் இதில் ஒரு டீசென்ட் ரிட்டர்ன் எடுத்துகிட்டு ஒரு நிம்மதியான ஒரு ஃபினான்ஷியல் எக்ஸிஸ்டன்ஸை அவங்க அடைய முடியும். அதை வேணால் ட்ரை பண்ணலாமேன்னு தோணிச்சு, அவ்வளோதான். அந்த ஒரு நெகட்டிவிட்டியை பார்த்து தான் நான் இதை பண்ணலாம்னு நினச்சேன். வழிய பெரிய ட்ரீமாக இப்படி பண்ணால் அப்படி பண்ணலாம் எனக்கு எதுவும் கிடையாது. பட் நம்மளை சுற்றி ரொம்ப தப்பு நடந்துட்டு இருந்து, அதாவது எப்படியாவது கரெக்ட் பண்ணணுன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான். நம்ம வந்து எல்லா தப்பையும் கரெக்ட் பண்ண முடியாது. சில பேரோட லைஃப்ல அந்த தப்பை திருத்தலாம், அவ்வளோதான். எல்லா இடத்துலையும் போய் நம்ம வந்து பேசியெல்லாம் திருத்தல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் டிவியில் போய் பேசியெல்லாம் பண்ண முடியாது, அதுக்கெல்லாம் காலம் முடிஞ்சு போச்சு, அப்பயே முடிஞ்சு போச்சு. இப்போ இன்னும் இல்லை. இன்ஃபேக்ட் நீங்கள் எப்படி பேசக்கூடாதோ அப்படி பேசினாதான் இன்னைக்கு உங்க வாய்ஸே விஷயம் பேசினா அது இல்லை, அது அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதாவது எல்லா இங்கிலீஷ்லையும் சரி, எல்லா இடத்துலையும் அப்படி ஆயிடுச்சு.
ஸோ அந்த இடத்துல போய் எந்த சேஞ்சும் கிரியேட் பண்ண முடியாது. அது ஒரு செட் பேட்டர்னில் போயிட்டு இருக்கு. அதை பார்த்து நிறைய பேர் ஏமாறுவாங்க, பணத்தை விடுவாங்க, திருப்பி வருவாங்க, புது பேர் வருவாங்க, இவங்க போயிட்டு இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் வருவாங்க. ஸோ அது ஒரு செட் பேட்டர்னில் போயிட்டு இருக்கு. பட் நான் சொல்றது ஃபர்ஸ்ட் ஒரு ஃபியூ ஹண்ட்ரட் பீப்புளில் இம்பாக்ட் பண்ணலாமா, அப்புறம் ஃபியூ தௌசண்ட், அப்புறம் 10,000 பேர் இம்பாக்ட் பண்ணலாமா, அப்புறம் மேபி மோர் நம்பர்ஸ். ஸோ வெரி ஸ்லோ ஜேர்னி ஆக்சுவலி. அட்லீஸ்ட் இவ்வளோவாவது இம்பாக்ட் பண்ணியிருக்கோமே நம்ம யோசிக்கணும். அவ்வளோதான் அப்படி நினச்சிக்கலாமே ஒழிய ரொம்ப ஹை எக்ஸ்பெக்டேஷன்லாம் வச்சுக்க முடியாது. பிகாஸ் சொசைட்டி இஸ் நாட் ரெடி. அதுதான் ப்ராப்ளம். சொசைட்டி இப்படி இருன்னு சொன்னால் இருக்க ரெடியா இல்லை. உதாரணத்துக்கு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இன்னைக்கு தெர் இஸ் நோ ஸ்டிக்மா ஃபார் எனிபடி டு கோ அண்ட் பை ஆல்கஹால் எவ்ரி டே, ரைட்? வேறஸ் நம்ம ஊரில் வந்து டெய்லி ஒருத்தன் காலையில் யோகா மெடிடேஷன் பண்ணனா அவனுக்கு நிறைய ஸ்டிக்மா வரும், அவனை கிண்டல் பண்ணுவாங்க, ரைட்? ஸோ அந்த மாதிரி தான் இன்வெஸ்டிங்கும். சூதாடி பணத்தை இழக்கிறதுல எந்த ஸ்டிக்மாவும் கிடையாது. யார் சொன்ன பேச்சையோ கேட்டு எதையோ வாங்கி வைத்து என்னமோ பண்ணுறதுக்கு ஸ்டிக்மா இருக்கு. பட் டிசிப்ளின்டாக ஒரு இன்வெஸ்டிங்கை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பணத்தை சேர்க்கறதுக்கு நிறைய பேர் ஒரு ஸ்டிக்மா கிரியேட் பண்ணாங்க. இது ரொம்ப போரிங்காக இருக்கு. நீ எல்லாம் ஒரு ஆளா, இது கூட நீ லாய்க்கு இல்லையா அப்படின்ற மாதிரி அவனை வந்து முதிரை குத்திடுறாங்க. அதனாலே நிறைய பேர் பயந்துக்கிட்டு போய் ட்ரேடிங் பண்றாங்க, ஷேரை வாங்கி விற்கிறாங்க. பீப்புள் ஆர் ஃபோர்சிங் தெம்செல்ஸ் டு டூ டைரக்ட் ட்ரேடிங் பிகாஸ் ஆஃப் பியர் ப்ரெஷர். எதுக்காக சேலரி பர்சன் வந்து ஒரு லோனை வாங்கி எஃப்என்டோல போய் எதுவுமே செய்யணும்? யோசிச்சு பாருங்க. தேவையில்லைல்ல. யாரோ ஒருத்தன் பண்றான், அவன் ஒய்ஃப் வந்து இவன் ஒய்ஃப்ட்ட வந்து சொல்றாங்க அவன் அவ்வளோ சம்பாதிச்சா உடனே இவருக்கும் அந்த ப்ரெஷர் வந்தது, இல்லை லஞ்ச் டைம்ல பேசிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம மாத்துறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது நடந்துகிட்டு இருக்கும். பீப்புள் பணத்தை இழந்துகிட்டு இருப்பாங்க. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஏதோ நம்ம ஒரு லிமிடெட் இம்பாக்ட் பண்ண முடியும், அவ்வளவுதான். அந்த இம்பாக்டை பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ இப்போ இந்தியாவில் வந்து ஓரளவுக்கு நல்ல அவேர்னஸ் இருக்கு. ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு வந்து போட்டு நம்மளோட சொத்து மதிப்பை உயர்த்தலான்ற அவேர்னஸ் இருக்கு. இது நார்மல் சைக்கிள் தானா? இந்த இப்போ நீங்கள் 30 இயர்ஸாக ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கீங்க. ஸோ இப்போ இந்த பெஞ்சமின் கிரஹாம் சொல்கிற மாதிரி ஸ்டாக்கை கம்மியான ப்ரைஸில் ஐடென்டிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி அதில் லாபம் பார்க்கறது தான் வந்து முறை. பட் இப்போ என்ன நடக்குதுன்னா, ஐபிஓ வருது, என்ன தொழில் பண்றாங்கன்றது யாருக்குமே கிளியரா தெரியுது, புரிய மாட்டேங்குது என்ன பண்றாங்கன்னு. பட் ஐபிஓ வருது, ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் நடக்குது, லிஸ்டிங் டே அன்னைக்கு 85% கெயின் ஆயிடுச்சுன்றாங்க. ஸோ இதை பார்த்தா உங்களுக்கே புதுசா இருக்கா, பயமா இருக்கா? இந்த மாதிரி நம்மளால வேல்யூ கண்டுபிடிக்க முடியுமா இந்த மார்க்கெட்ல அப்படிங்கிற ஒரு பயம் உங்களுக்கு வருதா, இல்லை இது நார்மல் தானா? இல்ல, மார்க்கெட்டை பார்த்து நம்ம பயப்படக்கூடாது மாருதி. ஏன்னா வந்து எல்லா மார்க்கெட்லயும் வேல்யூ இருக்கும். எல்லா மார்க்கெட்லயும் வேல்யூ இருக்கும். ஸோ ஒருத்தர் போட்டிருந்த 2018 ஸ்மால் கேப் புல் மார்க்கெட்ல இருந்த ஒரு ஸ்டாக்கு 18 ரூபா ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இன்னைக்கு 700 ரூபா இருக்கு. அன்னைக்கு எல்லா ஸ்மால் கேப் ஸ்டாக்கும் எக்ஸ்பென்சிவ் அப்படிங்கிறது தான் வந்து பப்ளிக் ஒப்பீனியன் இல்லையா? பட் அன்னைக்கு இருந்த ஸ்டாக் வந்து இன்னைக்கு இவ்வளவு மடங்கு கூடியிருக்கு. நானே நிறைய ஸ்டாக்ஸ் அந்த 2018 புல்ரன்ல வாங்கின நிறைய ஸ்டாக்ஸ் அதோட இன்னைக்கு 3லேருந்து 5 மடங்கு 10 மடங்குலாம் அதிகமா இருக்கு. ஸோ எல்லா மார்க்கெட்லயும் நமக்கு வாய்ப்புகள் இருக்கும், அது சந்தேகமே இல்லை. போய் தேடணும், யாரும் போகாத இடத்துல போய் தேடணும். அப்புறம் ரொம்ப பொறுமையா இருக்கணும் இன்வெஸ்ட் பண்றதுல. எப்போ வேல்யூவேஷன் ரொம்ப சீப்பா இருக்கோ அப்போ ரொம்ப சீக்கிரம் இன்வெஸ்ட் பண்ணணும். இப்படி நம்மள ப்ரிப்பேர் பண்றது 80%, ஆக்ட் பண்றது 20%. ஸோ தட் இஸ் ஹவ் இதை மேனேஜ் பண்ணோம். ஸோ எல்லா மார்க்கெட்லேயும் வாய்ப்புகள் இருக்கும். இப்போ இந்த மார்க்கெட்லேயும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். பட் அதெல்லாம் வந்து நம்ம அப்படியே டேபிளை தட்டி அடிச்சு இது நிச்சயம் ஜெயிக்கும்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகள் நாம அதில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நாம ஸ்லோவாக பொசிஷனை பில்ட் பண்ணி வெயிட் பண்ணி ஒரு குவார்டரா ரிசல்ட்ஸ் வரும்போது மார்க்கெட் அதை நம்ப ஆரம்பிக்கும். இட்ஸ் லாங் ஜேர்னி தான் சொல்றேன். 18ல் இருந்த ஸ்டாக் 24ல் எவ்வளோ 6 மடங்கு. இப்போ நான் பாட்டுக்கு ஒரு 10 ஸ்டாக்கை ஐடென்டிஃபை பண்ணிட்டு அந்த மாதிரி தினம் அதை பற்றி 100 பேர்கிட்ட பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து டெஃபினட்டாக வந்து நல்ல இடத்துக்கு நம்மளை கொண்டு சேர்க்காது. ஏன்னா நிறைய நெகட்டிவிட்டி வந்துடும். நிறைய எல்லாரும் என்ன நினைப்பாங்க, ஒரு பேரை நீங்கள் சொன்னால் உடனே அது ஏறணும்னு நினைப்பாங்க. 4 வருஷம் ஒன்றும் பண்ணாமல் 5வது வருஷமோ 6வது வருஷமோ ஏற போகிற கம்பெனி நீங்கள் ஓனே பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு மென்டல் ஃப்ரேம் ஒர்க் வந்துடுவீங்க நீங்கள். சொசைட்டி உங்களை அந்த இடத்துல கொண்டு வந்து நல்லா ஸ்குவீஸ் பண்ணி விட்டுரும், உங்களை இருக்கவே விடாது.
ஸோ எல்லா மார்க்கெட்லேயும் வாய்ப்புகள் இருக்குது, அதில் ஒன்றும் டவுட் கிடையாது. அந்த வாய்ப்புகள் வந்து நம்மளை சுற்றி தான் இருக்குது. பட் பொறுமையாக அந்த வாய்ப்புகளை நம்ம அணுகணும். அப்போ தான் நமக்கு கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் நல்லாயிருக்கும். முன்னாடி காலத்தில் ஐபிஓவில் இன்வெஸ்ட் பண்ணியே அந்த ஹோல்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க 30 வருஷம் 40 வருஷம். இப்போவும் ஐபிஓவில் வேல்யூ இருக்கா இல்லை எப்பவுமே ஓவர் வேல்யூடாக தான் இருக்கா இப்போ வர ஐபிஓஸில்? இப்போ 40Pயில் ஒரு ஸ்டாக் வருது ஐபிஓ, 50Pயில் வருது ஒரு ஸ்டாக் ஒரு ஐபிஓ. சப்போஸ் 3 வருஷத்தில் ப்ராஃபிட் டபுள் ஆகுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பி வந்து 50லேருந்து 25 வந்துடுது. யூஸ்வலாக ஸ்டாக்ஸ் ஐபிஓக்கு அப்புறம் கொஞ்சம் கீழே போயிட்டு திருப்பி ஆல்மோஸ்ட் ஐபிஓ ப்ரைஸுக்கு வரும், அதுக்கப்புறம் தான் மேலே போகும். அந்த மாதிரி கீழே வரும்போது நீங்கள் வந்து சரியான நேரத்தில் வாங்கினீங்கன்னாக்கா திருப்பி அது ஐபிஓ லெவலுக்கு வரும்போது உங்களுடைய அந்த ஒரு அன்சர்டன் பார்ட் ஆஃப் த ஜேர்னி முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் அது பாட்டு காம்பவுண்ட் ஆகிட்டே போகும். ஸோ ஒரு ஐபிஓ ஸ்டாக்கை எப்படி ட்ராக் பண்ணி எப்போ வாங்கணுங்கிறது இட்ஸ் மோர் அன் ஆர்ட் தென் எ சயின்ஸ். அண்ட் அந்த ஆர்ட்டுக்கான தேவை நம்ம சொசைட்டியில் எப்போவுமே இருக்கும், எல்லா மார்க்கெட்லேயுமே இருக்கும். ஸோ ஒன்று நம்ம ரைட் ப்ரைஸில் வாங்கணும், இல்லை கம்பெனியுடைய க்ரோத் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறத இன்னும் அதிகமாக இருக்கணும். அப்போது உங்களுக்கு வேல்யூவேஷன் இன்னும் சீக்கிரம் வந்துடும். அப்போது அதான் நான் சொல்கிற மாதிரி மல்டிவேகிங் காம்பவுண்டிங்கும் ரொம்ப எஃபெக்டிவாக நடக்கும். ஸோ இதோட பார்ட் 1 முடியுது. இன்னும் நிறைய கேள்விகள் இருக்குது. பார்ட் 2ல நம்ம சந்திப்போம் விரைவில்.